நல்லா இருக்கேன்டி, நீ எப்படி இருக்க? எனக்கு என்னடி குறைச்சல், நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அப்புறம் உன் அண்ணன் கல்யாணத்துக்கு அப்புறம் நீ ஊர் பக்கம் வர்றதே இல்லை. உன் அண்ணனோட எதுவும் பிரச்சனையா? சே அப்படிலாம் கிடையாதேடி. அப்போ உன் அன்னைக்கு நீ அங்கே வர்றது பிடிக்கலையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லடி, எனக்கு தான் அங்கே போக மனசே இல்லை. அது எப்படிடி உனக்கு மனசு இல்லாமல் போகும்? உன் கல்யாணத்துக்கு அப்புறம் கூட மாமியார் வீட்டில் இருக்காம எப்போ பார்த்தாலும் உன் அண்ணன் கூட தானே சுற்றிக்கிட்டு தெரிஞ்ச. இப்போ உங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் முடிஞ்சிருந்தோடனே நீ அங்கே போக மாட்டேங்க அப்படின்னா என்ன காரணம்? உன் அண்ணி உன்னையே அந்த திசைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதை நம்பி தான் நீ வராமல் இருக்க. சேச்சா, நீ சொல்லுறது மாதிரி ஒன்றும் என் அண்ணி கிடையாது. என் அண்ணியே ரொம்ப ரொம்ப நல்லவே தெரியுமா? அடிக்கடி ஃபோன் பண்ணி வர சொல்லிக்கிட்டு தான் இருக்காவ. அப்போ நீ உங்கள் மாமியார் வீட்டில் போகக்கூடாதுன்னு சொல்லுகாவ. அவையெல்லாம் என்னையே அண்ணன் வீட்டுக்கு போகணுன்னு தான் சொல்லுகாவ. நான் தான் அங்கே போகிறதுனால எதுவும் பிரச்சனை ஆயிரும் தான் போக மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். உனக்கு நடி கிறுக்க பிடிச்சிருக்கு. நீ எங்கே போகிறதுனால யாருக்கு பிரச்சனை வரும்? எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் முடிஞ்சதுலேருந்து தினமும் ஒரு வாட்டியாவது எங்கள் அண்ணி எனக்கு ஃபோன் பண்ணுக்காவ. நான் அங்கே போகிறதுனால ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அப்புறம் இந்த ஃபோன் கூட பண்ண மாட்டாவல்ல. எதுக்குடி நீ தேவையில்லாதெல்லாம் மனசுக்குள்ள போட்டு குழப்பிட்டு கிடக்க? உன் அண்ணி வீட்டுக்கு போகிறதுனால என்ன பிரச்சனை வரும்னு நினைக்க? நிறைய இடங்கள்ல அண்ணி நாத்தனார் சண்டெல்லாம் வருதுல்ல, அதே மாதிரி வந்துடக்கூடாதுல்ல. நீ என்ன அப்படிப்பட்டவளா? உன் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லை? என் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, இருந்தாலும் அங்கே போகிறதுக்கு மனசில் அப்படி தானே? என்னடி நீயும் அண்ணியை பார்த்து கிண்டல் பண்ணுங்க? உன்னையே கிண்டல் பண்ணுக்க உரிமை எனக்குலாம் கிடையாதுமா, உன் அன்னைக்கு தான் உண்டு. உன்கிட்ட இதுக்கு மேலே பேசி பிரயோஜனம் இல்லைன்னு எனக்கு தோணுது. என்னே வாங்க. அண்ணி எப்போ வந்த? நான் வந்தது இருக்கட்டும், இந்த லீவுக்காக அங்கே நீ வருவியா மாட்டியா? அது வந்தேனே. ஏனே இவ வர்றது மாதிரியே தெரியல. பேசாம இவளை தங்கச்சி இல்லைன்னு சொல்லிட்டு என்னைய தங்கச்சின்னு சொல்லி இங்கேருந்து கூட்டிகிட்டு போங்க. நான் இந்த செகண்டே உங்கள் கூட உங்கள் வீட்டுக்கு வர தயார்னே. நெவரிடி, அவருக்கு எவ்வளவு தான் தங்கச்சி இருந்தாலும் நான் தான் அவரோட சொந்த தங்கச்சி. சரி சொந்த தங்கச்சியாவே இருந்துட்டு போ. அவர் வேற வேலை விஷயமா ஊருக்கு போயிருக்காவனே. இந்த நேரத்தில் அத்தை எப்படின்னு ஒத்தையில் விட்டு வர முடியும்? அதை பற்றி நீ கவலைப்படாதம்மா, அவையிலையும் நம்ம கூடயே கூட்டிகிட்டு போயிடுவோம். அவையே கண்டிப்பாக இங்கேருந்து வர மாட்டேன்னு சொல்லுவாங்க. அந்த இறங்கையெல்லாம் உனக்கு தேவையில்ல, அதாவோ அண்ணன் பார்த்துடுவான். இல்லைண்ணே, நான் அங்கே வர்றதுனால அன்றைக்கும் எனக்கும் பிரச்சனை ஏறக்கூடாதுல்ல, அதான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அதை நினச்சா நீ பயந்துட்டு இருக்க? அப்படிலாம் ஒன்றும் நடக்காதுமா. நீ இப்போ வரலன்னு சொன்னாதாம்மா நம்ம குடும்பத்தில் பிரச்சனை நடக்கும். நான் இங்கே உன்னையே கூப்பிட வர்றதுக்கு முன்னாடி உன் அண்ணி என்ன சொன்னா தெரியுமா? நீ இப்போ என் கூட அங்கே வரலான்னு வச்சுக்க, உன் அண்ணி அவி அம்மா வீட்டிலே போய் இருந்து விடுவாளாம். அதுக்கப்புறம் நான் தான் அவி அம்மா வீட்டுக்கு போகணுமா, அவள் அங்கே வரைய மாட்டேன்ட்டா. இப்போ உனக்கு சந்தோஷமா? பிரச்சனை ஆயிரும்னு தள்ளி இருந்தேன், அப்படியும் பிரச்சனை வந்துட்டு பார்த்தியா? நான் போகலாண்டி, ஆனால் அத்தை வர மாட்டாவில. அதை உன் அண்ணன் பார்த்துக்கிடுவான். நீ சாத்த கட்டாமல் இங்கேருந்து கிளம்பி போகிற வழியை பாரு. நான் உன் அத்தைகிட்ட பேசி சம்மதம் வாங்குதேன். சரி நீ வாரேன். அதை கொஞ்சம் சந்தோஷமாக சொன்னானியும். சரி நீ வாரேன். சரி வாமா போ. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் பிறந்த வீட்டுக்கு போனால் சந்தோஷப்படுவாங்க. ஆனால் இங்கே சம்மதம் வாங்கிறதுக்குள்ளே நாய்படாத பாடுபட்டிருக்கு. எல்லாரும் பார்க்க விடு, கொஞ்சம் புலம்பாமா வாயா. சரி புலம்பாமா வரேன், நீ முன்ன பார்த்து போ. இப்போ வரேன்னு போனவள என்ன காணையில? என்னடி பங்கஜம் இதில் நின்று யாரை தேடுக? ஏன் மருமவா கடைக்கு போறேன்னு போனா, என்ன காணையில. அதான் அவள் வாராளா இல்லைன்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் இப்படியெல்லாம் நடக்கும்னு நினச்சேன், ஆனால் அது இவ்வளோ கூடிய சீக்கிரம் நடக்கும்னு எதிர்பார்க்கல. இவரே இப்படி பொடியெல்லாம் வச்சு பேசாமல் என்னத்தை நினச்சேன் என்னத்தை காயப்பட்டான்னு சொல்லு. நீ வெளியில் நிற்க, உன் வீட்டு கதவு வேற பூட்டி கிடக்குது, உன் மருமவளை காணையிலன்னு வேற தேடிக்கிட்டு இருக்க. அப்போ நான் என்ன நடந்துக்கும்? உன் மருமவோ உன்னையே வெளியில் தள்ளி கதவை பூட்டிட்டு போயிருப்பா, அதென்ன நடந்துக்கணும்? ஆமாம், அவள் வந்து கதவை பூட்டிட்டு போயிட்டா, நீ வந்து திறந்து விடு. வாயில் எனக்கு நல்லா வந்துடும், சத்தம் கிடமும் ஓடி போயிடுது. என்னடி உழுதுன்னு சொன்னேன், அதுக்கு போய் என் மேலே கோபப்படுது. என்னது உழுது சொன்னியா? நடந்தது எதுன்னு தெரியாம வாய்க்கு வந்தபடி உளறாத. உன் வீட்டு கதை வேற போட்டிருக்கு, நீ வேற வெளியில நின்றுட்டு இருக்க, அப்படின்னா அதென்ன நடந்திருக்கும்? திரும்ப கிறுக்குத்தனமா பேசாத. ஆமாண்டி, நல்லது சொன்னா கிறுக்கு பட்டம் தான் கட்டுவிய. யாரையே கெடுக்கிட்டு போனா எனக்கு என்ன? நான் ஏன் சொல்லி பார்த்துட்டு போறேன்பா. ஒழுங்கு மரியாதை இருந்துரு, அப்படி இல்லைன்னு வச்சுக்க இருக்கிற 4 முடியும் பிடிங்கிட்டு விட்டுருவேன். என்னடி பங்கஜம் அவளை அதுக்கு திட்டிட்டு கிடக்க? கிரிக்கி மாதிரி பேசிட்டு போற, அவளை திட்டாம கொஞ்சம் முடியும்? கோபப்படுற அளவுக்கு அப்படி அவள் என்னத்த சொன்னா? ஏன் மருமவா வெளியில போயிருக்க பார்த்துக்க, ஏன் மருமவ வரலான்னு பார்க்கறதுக்கு வெளியில வந்தே பார்த்துக்க. கதவை திறந்து போட்டு வந்தாக்கி எதுவும் உள்ள போயிடக்கூடாதுங்க பயத்துல கதவை சாத்திட்டு வந்தேன் பார்த்துக்க. அந்த நேரம் பார்த்தா அந்த கிரிக்கி வந்தா, வந்தவ சும்மா இருக்காளா?
ஏன் மருமோ என்னைய வெளியே தள்ளி கதவை கூட்டிட்டேன்னு சொல்லி பேசுதா. இதை கேட்டா கோவப்படாத விட படுவேன். நான் சும்மா விடுவேனா நாக்கு பிடிங்கிட்டு ஆகுது மாதிரி 4 கேள்வி கேட்டேன். அதான் துண்டை காணும் துணியை காணான்னு ஓடுக்கா. நீ கொடுத்ததாண்டி சரி. நீ வாயை மூட்டிட்டு இருந்தான்னு வச்சுக்க அவ திரும்ப திரும்ப வந்து வாம்பெடுப்பா. அண்ணன் ஏன் மருமோ வரா? என்னடி உன் மருமோ கூட அவளுக்கு அண்ணங்காரனும் வரான். ஒருவேளை உன் மருமோல கூட்டிட்டு போறதுக்கு வரானோ என்னன்னு தெரியல. பக்கத்துல வந்தாலே கேட்போம். சரிடி நான் போயிட்டு வரேன், அப்புறம் பார்க்கலாம். சரிடி அப்புறம் பார்க்கலாம். மருமோளே அண்ணன் எங்க வச்சு பார்த்தேன்? அண்ணாச்சி கடை கிட்ட வச்சுதான் பார்த்தேன். என்னப்பா எப்படி இருக்க? நல்லா இருக்கத்த. நீங்க எப்படி இருக்க? எனக்கு என்னப்பா குறைச்சது? உன் தங்கச்சி என்னைய ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டுதா. வரமச்சிடலாம் தங்கச்சியை பார்த்துட்டு காப்பி மட்டும் குடிச்சிட்டு போயிருந்தேன். ஆனால் இந்த திருப்ப கண்டிப்பாக சாப்பிட்டு தான் போகணும். 2:10 சாப்பிட்டு தான் போவேன். எவ்வளோ நேரம் வெளியிலே நின்று பேசுது. வாங்க உள்ளே போவோம். சரி வரோத்த. என்ன தம்பி காப்பி எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்தத்த. நீ எப்படி உன் தங்கச்சி விட்டு கொடுப்ப? உன் தங்கச்சி போட்ட காப்பி லட்சணை என்னன்னு எனக்கு தெரியும். ஒரு நாள் பார்த்தா இனிப்பு அதிகமாக இருக்கும், ஒரு நாள் பார்த்தா தூள் அதிகமாக இருக்கும், ஒரு நாள் பார்த்தா காப்பியில் பாலே ஊற்றாம கொண்டு வந்து தருவா. கேட்டாக்கி இதுதான் அத்தை கடுங்காப்பின்னு சொல்லுவா. இன்னைக்கு உண்மையிலே காப்பி நல்லா தான் இருந்து. காப்பி மட்டும்தான் இவளுக்கு போட தெரியல, மற்றபடி சமையல்லாம் சூப்பராக செய்வா. உண்மையை சொல்லப்போனால் எனக்கு சமையலில் காப்பி மட்டும் தான் போட தெரியும். சரி மருமோளே எந்திரிச்சு சமையல் செய்ய, அண்ணன் சாப்பிடணும்ல? சரித்த. ஒரு நிமிஷம் நில்லனு, அத்தை கிட்ட சொல்லு. நான் சொல்லலனே நீயே சொல்லலாம். வேண்டானோ நீயே சொல்லலாம். என்னது 2 பேரும் மாறி மாறி நீ சொல்லுன்னு சொல்லிகிட்டே இருக்கிய. 2 பேத்துல யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. அத்தை 2 பேரும் எங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க. உங்கள் ஊரில் கோயில் திருவிழாவா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. என் கல்யாணத்துக்கு பிறகு ஆனால் அங்கே வந்ததில்லை. அதான் அவளை கூடன்னு வந்தேன். அப்போ அவளை மட்டும் கூட்டிகிட்டு போக வேண்டியதுன்னு அங்கே நான் எதுக்கு? நீங்கள் இங்கே ஒத்தையில் இருக்கியா, அதனால நான் அங்கே வரமாட்டேன்னு அண்ணன் சொல்லுக்கா. இங்கே யார் ஒத்தையில் இருக்குது? வந்துட்டியா? இவ்வளோ நேரமாக உன்னைய தான் காணலன்னு தேடிட்டு இருந்தேன். அனுச்சலும் அது உங்கள் அண்ணனா? ஆமாக்கா. எப்படி கண்டுபிடிச்சிய? அதான் இந்த வேதவெளியோட பறையன்னு. என்னது தம்பி, இது கூட உங்களுக்கு தெரியலையாங்க? மூளையை தான் இங்கே பிசில சொன்னேன். இவ என் கூட இருக்கிறது நேரம் போகிறதே தெரியாது. நீ உன் தங்கச்சி மட்டும் கூட்டிகிட்டு போ, நான் இங்கே இருக்கேன். நீ இங்கே என் கூட வரலனா நானும் அங்கே போகலை. நெபர் மருமலே, அது அண்ணன் வீடு. அங்கே நீ எத்தனை நாள் வேணாலும் தங்கலாம். நான் இப்போ உன் கூட வந்தேன்னு வச்சுக்க, போனோடனே அங்கேருந்து திரும்பி வர வேண்டியதான். அதில் வேற வயசான காலம். இங்கே அங்கேன்னு அலையுது ரொம்ப சிரமம். நான் இங்கே இருக்கேன். சரிண்ணே நீ போயிட்டு வா, நான் வரல. என்ன இது கெட்ட பழக்கம்? உன் அண்ணன் வீட்டுக்கு போகணுன்னு உன் அண்ணன்னு வர சொல்லியிருக்கேன். இப்போ எதுக்கு போக முடியும்னு சொல்லுங்க. நெபரு என் மேலெல்லாம் சாக்கு போக்கு சொல்லாத. எதுவுமே பேசாமல் உன் அண்ணன் கூட இப்போமே கிளம்புற வேலை பாரு. ஏன்னு பாப்பா அண்ணன் கூட போகிறதுக்கு தயங்குதிய? உங்கள் அத்தையை நான் பார்த்துக்கிட்டேன். நீங்கள் தைரியமாக போயிட்டு வாங்க. ஆமாம், நீங்கள் தானே சாயங்காலம் 6 மணி ஆனோடனே வீட்டுக்கு கிளம்பிடுவிய. அதுக்கு ஒரு எங்கள் அத்தையை யார் பார்க்குது? இப்போ உனக்கு அதுதான் பிரச்சனையா? ஆமாத்த, இப்போ நீங்கள் எங்கள் கூட வாங்க. அப்படி இல்லைன்னா நானும் போகல, நானும் இங்கேயே இருக்கேன். சரி அப்போ ஒன்று பண்ணுவோம். உன் அண்ணி வர என்னைய 2-3 மாதமாக வான்னு கூப்பிட்டுட்டு கிடக்கா. நான் அங்கே கிளம்பி போகிறேன். நீ உன் அண்ணன் கூட கிளம்பி போ. ஏன்னாத்த எங்கள் அண்ணன் வீட்டுக்கு வர மாட்டேல? புரிஞ்சுக்கணு, உன் அண்ணி வீட்டுக்கு போகிறதுக்கு 1/2 மணி நேரம் கூட ஆகாது. ஆனால் உன் அண்ணன் வீட்டுக்கு போகிறதுக்கு 1/2 நாள் ஆயிடும். அவ்வளோ தூரம்லாம் உன் அத்தை பயணம் பண்ணிவிட மாட்டேம்மா. சொன்னால் புரிஞ்சுக்கணும். சரித்த, அப்போ நீங்கள் அண்ணி வீட்டுக்கு கிளம்புங்க, நான் அண்ணன் கூட கிளம்புகிறேன். அதுக்கு முன்னாடி யார் யாருக்கு என்னென்ன சாப்பாடு வேணும்னு சொல்லுங்கள். ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள செஞ்சு கொண்டு வந்து தாரேன். 5 நிமிஷத்தில் கொண்டு வந்து தரது சரிதான். கொஞ்சம் திங்கும்படியே தா. உங்கள் சமையலோட என் சமையல் நல்லா தான் இருக்கும். சாப்பிட்டதுக்கு பிறகு தான் இங்கேருந்து கிளம்பணும். சரியா? சரிம்மா, நீ போய் சமையல் செய்கிற வேலையை பாரு. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வரட்டுமாக்கா? 1 நிமிஷத்தில் ஒத்தாளாவே ஊருக்கே சமைச்சு போட்டவா. உங்க 3 பேத்துக்கு சமைச்சிட மாட்டேன். பாப்பா நீங்கள் ஊருக்கு கிளம்பு வேலையை பாருங்க, சமைக்கிற வேலையை நான் பார்க்கேன். சரிக்கா. அனு நீ இதில் எனக்கு உடனே எங்களுக்கு என்ன பார்க்கேன். இங்கே தான் வாரா. நீங்கள் மட்டும்தான் வந்திருக்கலாங்கோ. உங்கள் தங்கச்சி சரியான கல்யாணத்துக்காரிங்க. ஃபோன் பண்ணி கூட்டத்துக்கு தான் வரலான்னு பார்த்த அன்னைக்கு நீங்கள் நேரில் போய் கூப்பிட்டு கூட வராமல் இருந்துட்டாலே. அலைஞ்சி தெரிஞ்சு கழிச்சு போய் வந்துட்டு உள்ள வாங்க. என்ன திவ்யா, பேச வேண்டியதுலாம் பேச முடிச்சிட்டியா? கொஞ்சம் எனக்கும் பேசுறதுக்கு வாய்ப்பு தாம்மா. இங்கே என்ன பட்டிமன்றமாக நடக்குது, ஆளுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கேட்க. சும்மா சத்தம் கட்டாமல் உள்ள வாங்க. ஏங்க நான் சொன்னது மாதிரியே உங்கள் தங்கச்சிக்கிட்ட சொன்னீங்கள? சொன்னேன். அப்படி சொல்லியும் முடியாமல் வரலேங்கோ. நீங்கள் நான் சொன்னது மாதிரி ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டியா, மாற்றி சொல்லியிருப்பிய.
அவள் வரல அன்னைக்கு நீ உங்கள் அம்மா வீட்டுக்கே போயிருவேன்னு சொன்னால அதை தானே அதை அப்படியே சொன்னேன். நான் அப்படி சொல்லி அவள் வரலா. சரி நான் இப்போமே எங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்புகிறேன். அண்ணி அனு வந்திருக்கியா? இப்போ தான் எனக்கு சந்தோஷம். தள்ளிப்போங்க. ஏங்க இப்படி வாய்க்குசாமல் போயிடலாம் சொல்லியா? நீ வா அனு. அனு எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கிய? நானும் நல்லா இருக்கேம்மா. உள்ளவா நீ 2 மாதம் இங்கே தானே தங்க போகிற? இல்லை நீ 2 வாரம் தான் இங்கே தங்கதா அத்தைக்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். உங்கள் அத்தைகிட்ட தானே நான் பேசிடுறேன். பேக் ஒன்றும் கொண்டு வரலையா? பேக் வெளியே இருக்க. நீ பேக்கை உடனே எடுத்துகிட்டு வர்றவ. நீ உள்ளவா. உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்குது. 2 பேரும் உள்ளே போய் கதை விடுங்க. நான் பேக்கை தூக்கிட்டு வரேன். என்னமோ சின்ன பிள்ளைய கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறது மாதிரி கூட்டிகிட்டு போகிறான். என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணன் சின்ன பிள்ளை தான். பார்த்து பின்ன நோக்கி நடந்து போய் நீ இடிச்சுக்கிடாத. ரொம்ப தான் அக்கறை உள்ளது மாதிரி நடிக்கண்டான். நாங்கள் 2 பேரும் என்ன பேசுவோம் ஏது பேசுவோங்கிறத மறைஞ்சு நின்று கேட்காம பேக்கை தூக்கிட்டு வாங்க. நீ வானு. அண்ணி உனக்கு என் கைப்பட சூப்பராக காஃபி போட்டுத்தாரு. போடுகதும் போடுகா கூட ஒரு டம்ளர் காஃபியாக போட்டுரு. பேக்கை உள்ளே தூக்கிட்டு வந்தால் தான் காஃபி தருவேன். அப்படி இல்லைன்னா கழனி தண்ணி தான். ஒரு வகையில் நீ தர காஃபி கூட கழனி தண்ணி மாதிரி தான் இருக்கும். என்ன சொன்னியே? பேக்கை தூக்கிட்டு வரேன்டாமா சொன்னேன். வேற ஒன்றையும் சொல்லலை. நல்ல வேலை நான் பேசினது அவள் காதில் ஒழுங்காக விழலை. அதனை போய் தான் நான் தப்பிச்சேன். இல்லைன்னா என் நிலமை. பேக் எடுத்துகிட்டு உள்ளவும் இப்படியே காலத்துக்கும் 2 பேரும் ஒற்றுமையாக இருக்கணும். அதுதான் எனக்கு வேணும். ஒரு பேக்கை தூக்கிட்டு வர உங்களுக்கு என்ன இவ்வளோ நேரமா? எடுத்துட்டு எப்போ கொண்டாரு? எப்படி சிக்கிரிக்கேன் பார்த்தீங்களா? குழம்புனது போதும். கொஞ்சம் உள்ள வரல. கொஞ்ச நேரம் ஒரு இடத்துல நிற்க விட்டாளா கூட்டிகிட்டே இருப்பா. போகலன்னு நினைக்கி அடிக்கிறதுக்கு எதையாவது தூக்கிட்டு வந்தாலும் வந்துடுவா. அண்ணன் வீட்டில் மறுநாள். அண்ணன் வீட்டுக்கு வரம்புல உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணுமானு? இப்போதைக்கு எதுவும் வேண்டானே. ஆனால் எதுவும் தேவைப்படுச்சுன்னா உனக்கு மறக்காமல் ஃபோன் பண்ணி சொல்லுங்க. சரிம்மா அண்ணன் போயிட்டு வரேன். சரிண்ணே பத்திரமா போயிட்டு வா. சரி திவ்யா நான் கிளம்பேன். சரிங்க போயிட்டு வாங்க. வரம்புல மறக்காம மாவு மட்டும் வாங்கிட்டு வந்துடுங்க. எப்போமா கடையில் உள்ள மாவையே வாங்கிட்டே திவ்யா. இப்போ தான் அனு வந்திருக்காளா? வீட்டில் மாவு அரைக்கலாம்ல. என்ன செய்யணுன்னு எனக்கு தெரியும். நீங்கள் சொன்ன வேலையை செய்யுங்க. ஒரு நாளாவது சொல்லி பேச்சு கேட்குதியா? எப்போ பார்த்தாலும் நீ பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு சொல்லுங்க. முறைக்காத. உனக்கு வரம்பத்தில் தோசை மோதன்னு வாங்கிட்டு வரணும். மறக்காமல் வாங்கிட்டு வந்துடுறேன். அவள் முதல்ல சொல்லும்பத்திலே சரின்னு சொல்லியிருந்துக்கலாம். அதை விட்டு வாயை வச்சுட்டு சும்மா இருக்கனா? ஏக்கா உங்கள் வீட்டு வாசலில் நிற்கிறது யாரு? எனக்கு கொஞ்சம் அறிமுகப்படுத்தி வைங்களா? அனுங்கவா? இது வர நீ இவி உங்கள் ஃப்ரெண்டா? நீ என்ன உன நீங்கள் அவியே இவி எனக்கு விடண்டா. நான் ஒன்று உங்களை விட வயசில் மூத்தவலை சின்னவ தான். ஏன்னே நீங்கள் பிரியாணே கூப்பிடலாம். உன் பேர் பிரியவா? என் பேர் அனு. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தன்னாட்டில் அறிமுகம் ஆயாச்சு. நான் தான் உங்களுக்கு கூடையில நன்றி மாதிரி நிற்கும் போல. ஐயோ நீ அப்படிலாம் ஒன்றும் இல்லை. கூட நின்றுங்க. அனுக்கா அவங்க அண்ணி எப்பவுமே இப்படி தான் தாமாசா தான் பேசவா. அதெல்லாம் நீங்கள் சீரியஸாகவே எடுக்காதுங்க. என்னடி திவ்யா கிளம்பாம இதிலே நின்றுட்டு இருக்க? எங்கே பாட்டி கிளம்பணும்? நேற்றுக்கு தான் 1 மணி நேரம் சொல்லிட்டு போனேன். அதுக்குள்ளே மறந்துட்டேங்க. இப்போதான் ஞாபகத்து வந்துச்சு. பேங்க்குக்கு போகிற விஷயத்த தானே சொல்லியே. உனக்கு இப்போ மாதிரி ஞாபகத்தில் வந்துச்சே. ஒரு 5 நிமிஷம் நில்லுங்க பாட்டி. நான் உள்ள போய் வேற சேலையை மாற்றிட்டு வந்துடுறேன். நபரு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. சத்தங்கட்டாமே என்கிட்ட வா. 1 நிமிஷம் போட்டு இருங்க பாட்டி. நான் அன்னைக்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். சரி நேரம் கிடத்தாம சுருக்கா சொல்லிட்டு வா. நான் பேங்க் வரைக்கும் போயிட்டு வரேன்னு. வீட்டில் சமையல் வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிட்டேன். அண்ணி வேண்டாம் உனக்கே சிரமம். அங்கே போயிட்டு வந்து நானே எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டேன். என்ன நீ இதில் என்ன சிரமம் இருக்கு? நான் தான் சூப்பராக சமைப்பேன்ல. சமையல் செய்கிற வேலையை மட்டும் நான் பார்த்துக்கிட்டேன். சொன்ன கேளு. உன் அண்ணன் வந்தா கோச்சு விடுவார். அண்ணன் வர்றதுக்குள்ளே செஞ்சிடறேன்னு. அண்ணன் கோபப்படாம நான் பார்த்துக்கிட்டேன். என்ன நீ 1 நிமிஷம்னு சொல்லிக்கிட்டு 1 மணி நேரமாக கதை விட்டுக்கிட்டு இருக்க? இங்கே வா. இது வர பாட்டி. சரி அண்ணு நீ செய்ய முடிஞ்ச செய்யி. அப்படி இல்லைன்னா நான் வந்து செய்கிறேன். இந்த பொம்பளை பிள்ளைகள்லாம் என்ன கதை விடுமோ தெரியல. வீட்டில் ஒத்த வேலை செய்து கிடையாது. ஆனால் கதை விட மட்டும் சொன்னா போதும். மணிக்கணக்கில் கதை விடுவாள்வே. வாங்க படிப்போம். சரிடி போவோம். பாட்டி சரியான வாயாடி இருப்போம் போல. ஆமாக்கா அதுக்கிட்டலாம் வாயை கொடுத்துட்டு தப்பிக்க முடியாது. நீங்கள் சூப்பராக சமைப்பீங்களா? எனக்கு கொஞ்சம் சமைக்க சொல்லி தருவீங்களா? நான் சூப்பராக சமைப்பேன்னு உனக்கு யார் சொன்னது? உங்கள் அண்ணி தாக்கா சொன்னவ.
பிரியா, எனக்கெல்லாம் சுமாராக தான் சமைக்க தெரியும். உனக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு சமைக்க தெரியாது. எனக்கு இப்போ சொல்லி தரண்டா, அப்புறமா சொல்லித்தாங்க. எங்கள் அம்மா என்னைய தேடுவாங்க, நான் போயிட்டு அப்புறமா வரேன்க்கா. ஆ சரி பிரியா, போயிட்டு வா. ரொம்ப நல்ல பிள்ளை. அண்ணி வர்றதுக்குள்ள சூப்பராக சமைச்சிடணும். உள்ள போய் சமையல் செய்கிற வேலையை பார்ப்போம்.